ஹலோ மக்களே, வெல்கம் டு நீலகிரி விவசாயம் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அட்டைப்பூச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்டைக்கு ஆங்கிலத்தில் லீச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பாம்புக்கிட்டேருந்து ஏன் யானைக்கிட்டேருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனால் அந்த அட்டைக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. சின்ன வயசில் பெரியவங்களாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் இருக்கா, வேர்வை சிந்தி வேலை செய்யணும் அப்படின்னு. ஆனால் தேயிலை தோட்ட தொழிலாளியான நாங்கள் தினம் தினம் ரத்த சிந்தி வேலை செஞ்சிட்ருக்கோம். அதுலேயும் சில அட்டை கிடைக்கிறதே நமக்கே தெரியாதுங்க. கடிச்சு முடிச்சு கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் அட்டை கிடச்சிருந்ததே நமக்கு தெரியும். அது ஏன் நமக்கு அட்டை கடிக்கிறது தெரியல அப்படின்னா, அட்டை கடிக்கிறது இல்லைங்க, அதுக்கு பதிலாக ரத்தத்தை அது உறிஞ்சுது. இந்த மாதிரி அட்டை ரத்தத்தை உரியறதுக்கு முன்னாடி சில சப்ஸ்டன்ஸை இன்சர்ட் பண்ணும். அதாவது சில அமில பொருட்களை உள் செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் ரத்தத்தை உரிய ஆரம்பிக்கும். இதனால அட்டை கடிக்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடம் நம்னஸ் ஆயிரும், அதாவது மறுத்து போயிடும். சில அட்டை கடிக்கிறதே நல்லாவே தெரியுங்க. அந்த இடத்த சுற்றி ஒரு அரிப்பு இருக்கும், அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு வலி இருக்கும். பிற நாடுகளில் இந்த அட்டையை வச்சு மருத்துவம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதாவது லீச் தெரப்பியே பண்ணுறாங்க. அந்த லீச் தெரப்பிக்கு இந்த அட்டை பயன்படுத்துறதில்ல, அது வேறு வகை. அதற்காகவே வளர்க்கப்படும் அட்டைகள் இருக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த அட்டை கடிச்சிட்டு தான் இருக்குது. சொல்லப்போனால் இந்த அட்டை கை காலில் மட்டும் தான் கடிக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது கடிக்காத இடமே இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த அட்டை ஏறி கடிக்கும். இன்க்ளூடிங் என் காதுக்கு பின்னாடி என் கழுத்து வரைக்குமே அந்த அட்டை ஏறி கடிச்சிருக்கு. நம்ம நீலகிரி மக்களுக்கு அந்த அட்டைக்கடியில் தீர்வு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த அட்டைக்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல் மருந்து கிடையாது. ஒருத்தரும் ஒரு வகையான மருந்துகளை அவங்களே வீட்டில் தயாரிச்சுட்டு அவங்களே பூசிட்டு தோட்டத்துக்கு வேலைக்கு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு சிலர் மூக்குப்பொடி, எண்ணெய், உப்பு இதெல்லாம் போட்டு தேய்ப்பாங்க. ஒரு சிலர் இந்த காட்டில் கிடைக்கிற ஒரு சில கிழங்கு வகைகள், தாவரங்கள் எல்லாம் போட்டு ஒரு எண்ணெய் மாதிரி ரெடி பண்ணி அதை பூசிட்டு போவாங்க. ஆனால் அதெல்லாம் பூசியுமே இந்த அட்டை கடிச்சிட்டு தான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன எனக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.